ஹே கைஸ், அமலா பால் நடித்து ரீசெண்டாக வெளிவந்த படம் கடாவர். இந்த படம் டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்னும் படம் பார்க்கல அப்படின்னா படம் பாருங்க. எந்த ஒரு ஸ்பாய்லர்ஸும் இல்லாமல் இந்த படத்தை ரோஸ்ட் பண்ணியிருக்குது இந்த வீடியோவில். ஊருக்குள்ள ஒரு கொலை நடக்குது. ஆனால் அந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த குற்றவாளி யாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட் தேடி வருது. போலீஸ் சர்ஜன் மற்றும் பேத்தாலஜிஸ்டான நம்ம ஹீரோயினும் இந்த கேஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வராங்க. கடைசியில் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய மீதி கதை. இந்த படத்தில் ஒரு சாங்ஸ் இருக்குது, அதுல்யா ரவிக்கு ரொமான்டிக் சாங்ஸு, அதுவும் டீசெண்டாக நடிச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த படத்துக்கு த்ரில்லர் மூவிக்கு தேவையான பிஜிஎம்மும் ஸ்க்ரீனை விட்டு கண்ணு நகராதபடி இருக்கணுங்கிறதுக்காகவே கடைசி வரைக்கும் த்ரில்லர் சஸ்பென்ஸ்னு பிஜிஎம்மை போட்டு கொடுத்துருக்கிறாரு இந்த படத்தோடைய இசையமைப்பாளர். ஹீரோயினுக்கு உதவியா ஒரு பொண்ணு வருவாங்க. அந்த பொண்ணு இறந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சீனும் சரி, அதுல்யா ரவி பைக் சீனும் சரி, எமோஷனல் டச்சிங் கொடுத்துருப்பாங்க இந்த படத்துல. மற்றபடி இந்த படத்துல என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கறத நாம இப்ப பார்ப்போம். இந்த படத்துல ஹீரோயினுடைய காஸ்டியூமும் சரி, கேரக்டர் ரோலும் சரி நேச்சுரலா ஸ்கிரிப்ட்ல எழுதியிருக்கிறாங்க. பைக் சீன்ஸு, போஸ்ட்மார்ட்டம் செய்கிற சீன்ஸு, அமலா பால் இன்ட்ரோ சீன்ஸு, ட்விஸ்ட்டு உடைக்கிற சீன்ஸு, இந்த சீனில் கேமராமேன், சினிமாட்டோகிராஃபி, ரைட்டர், டைரக்டர், எடிட்டர்னு எல்லாரையுமே பாராட்டியாகணும். அமலா பாலோடைய ஃபேமிலி என்னன்னு ஒரே ஷாட்டில் சொல்லிட்டு போயிருப்பாங்க. டயலாக் மூலமாக சொன்ன விதமும் வளவளன்னு இழுக்காம கதைக்கு தேவையானதை மட்டுமே இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க. அமலா பால் இன்வெஸ்டிகேஷன் பண்ற விதம் பாதி போலீஸாகவும் பாதி டாக்டராகவும் அவருடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே வேகமாக கண்டுபிடிக்கிறது விறுவிறுப்பா இருக்கும். போஸ்ட்மார்ட்டம்ல போலீஸாக பேசுகிற போலீஸ் டேர்ம் ஆகட்டும், டாக்டராக பேசுகிற மெடிக்கல் டேர்ம் ஆகட்டும், அழகாக டயலாக் டெலிவரி பண்ணியிருப்பாங்க அமலா பால். ஒரு கிரிமினலுடைய எமோஷனல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அமலா பால் டிராவ் பண்ணுற விதம், அந்த சீனு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். த்ரில்லர் மூவி ஏற்ற மாதிரி முனிஷ்காந்த் பண்ணுற டார்க் காமெடியும் சிரிப்பு வர வைக்குது. போஸ்ட்மார்ட்டம்ல என்னது அப்படிங்கிறத முழுசா ஒரு 10 நிமிஷம் சீனாக எடுக்காம அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஆடியன்ஸுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சொன்ன விதம் அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லணும். இந்த படத்தில் வர ஒரு சில டைலாக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அது என்னென்ன டைலாக் அப்படின்னு பார்ப்போம். 10 நாள் ஆனால் கூட மாச்சோரியில் வச்சு சாப்பிட மாட்டேன்னு முனிஷ்காந்த் சொல்கிற டைலாக்கு இங்கே தான் இருக்கணும்னு கட்டாயம் வந்துச்சு அப்படின்னா 11ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட ஆரம்பிச்சுடுவீங்கன்னு அமலா பால் இன்ட்ரோ சீனில் சொல்லும் டைலாக்கும் செமையாக இருக்கும். உயிரோடு இருக்கிறவங்களுக்கே தண்ணி இல்லை, அப்புறம் எப்படி செத்தவங்களுக்கு தண்ணி கிடைக்கும்னு மாச்சோரியில் நின்று சொல்லும் வசனமும், நீ போகும் பாதையில் நான் வருவேன்னு சொல்கிற டைலாக்கை இந்த படத்தில் ஹிடன் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தில் இந்த டைலாக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். படத்தில் அமலா பால் பத்ராங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. பத்ராவுடைய கேரக்டரை நல்லா எழுதணும், ஸ்ட்ராங்காக எழுதணும் அப்படிங்கிறதுக்காகவே மற்றவங்களுடைய கேரக்டர் எழுதாமல் விட்டுட்டாங்களோன்னு தான் சொல்ல தோணுது. அவங்களுக்குன்னு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருந்துருக்கலாம். இந்த மூவியோடைய ரோஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.